Hi students, அடுத்தது exercise 2.5 ல 6th sum. If modulus of z minus 2 by z equal to 2, show that the greatest and least value of modulus of z are root 3 plus 1, root 3 minus 1 respectively. இது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. Solution. இந்த வேல்யூ எடுத்துக்குவோம். Given part modulus of z minus 2 by z equal to 2 given. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி modulus of z minus 2 by z, இதை z1 plus minus 2 by z அப்படின்னு நினச்சிக்குவோம். அப்போ இது modulus of z1 plus z2 போல் இருக்குது. இது எப்படி வைக்கலாம்? greater than or equal to modulus of z minus modulus of minus 2 by z அப்படின்னு வைக்கலாம். பாருங்கள், z1 ப்ளஸ் z2, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் உள்ள போட்டுக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2ங்கிற ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. இப்போ இதனுடைய வேல்யூ கிவன் என்ன? 2. ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் மாடுலஸ்க்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2க்கு மாடுலஸ் தேவையில்லை. 2 by modulus of z whole modulus. இப்போ இதை திருப்பி எழுதிக்கலாம். modulus of z minus 2 by modulus of z is less than or equal to 2. இதை ஃபோலோ மாடுலஸ் இருந்துச்சுங்க. மாடுலஸ் வேல்யூ லெஸ் than or equal to 2னா மைனஸ் 2 to ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். அந்த வேல்யூவை மைனஸ் 2 to ப்ளஸ் 2. அப்போ அந்த ஃபார்முலா படி பாருங்கள், இதனுடைய வேல்யூ டோட்டலாக இது எக்ஸ்ன்னு நினச்சிங்களேன். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இந்த வேல்யூவை மைனஸ் 2 to ப்ளஸ் 2, மைனஸ் 2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதன்படி இம்ப்ளைஸ் மைனஸ் 2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 பை மாடுலஸ் ஆஃப் z இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. சரியா? மாடுலஸ் ஆஃப் இந்த வேல்யூ இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2 to ப்ளஸ் 2. அப்போ மாடுலஸ் எடுத்துடணும். இப்படி இருக்குல்ல, மைனஸ் 2 to ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், ரெண்டு இன்இக்வாலிட்டியாக கட் பண்ணிக்கலாம். மைனஸ் 2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 பை மாடுலஸ் ஆஃப் z. அதே போல் இன்னொன்று இது ரெண்டையும் எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 பை மாடுலஸ் ஆஃப் z இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ரெண்டாக எழுதிக்கலாம். இதை எல்சிஎம் எடுங்க. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க. இம்ப்ளைஸ் மைனஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் மைனஸ் 2. இதை தான் கொண்டு போயிடலாம். 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் ஆஃப் z இதனால் போயிடுச்சு மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். implies that 0 less than or equal to இது எப்படி இருக்கலாம் பாருங்களேன். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2வை மாடுலஸ் ஆஃப் z இந்த வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2வை 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 1, அந்த 1 அங்கே எழுதிங்க ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இந்த 1ஐ ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும், மைனஸ் 1. இந்த மைனஸ் 2 அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயர் ஃபார்முலா எழுதணுன்னா இது ஒரு ஐடியா. திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா. இந்த சென்ட்ரு வேல்யூவை என்னுடைய கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2வை 2ஆல் டிவைட் பண்ணாக்கா 1, அந்த 1 இது கூட ஜாயின் பண்ணி எழுதிக்கணும், ப்ளஸ் 1 எழுதிக்கணும். சப்போஸ் மைனஸ் கிடச்சுன்னா மைனஸ் 1 எழுதிக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் 1 தானே கிடைக்கிது, அதனால் ப்ளஸ் 1 எழுதிக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயரை போட்டுக்கணும். அடுத்து இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். இது ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸ் பண்ணால் மைனஸ் 1. ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் 2 அப்படியே எழுதிட்டோம். இதுதான் ஐடியா. ஸோ இம்ப்ளைஸ் 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2னா மைனஸ் 3. அந்த மைனஸ் 3 கூட இந்த கொண்டு வந்துடலாம். இந்த வந்துச்சுனாக்கா ப்ளஸ் 3 ஆகிடும்.
3 less than or equal to அப்படின்னு கிடைக்கும். Implies வேண்டாம் இங்கே எழுதுவோம். இது அப்படியே இருக்குது இந்த வேல்யூ. மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இதில் நான் திருப்பி எழுதிட்டேன். 3 less than or equal to திருப்பி எழுதினாக்கா இஸ் greater than or equal to 3. இப்போ மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் 1 greater than or equal to இந்த ஸ்கொயர் அதில் போச்சுன்னா ரூட் 3. இப்போ மாடுலஸ் ஆஃப் z greater than or equal to √3 minus 1 equation 1 அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இதே போல் இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதுலேருந்து இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதுலேருந்து என்ன கிடைக்குது இதை கூட நீ தனியாக எடுத்து இங்கே எழுதிக்கலாம். இது அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் ஆல்சோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 2 by modulus of z is less than or equal to 2. இந்த z modulus of z இங்கேயும் அலசியம் எடுத்துருவோம். modulus of z square minus 2 is less than or equal to 2 into modulus of z. Modulus of z square minus 2 into modulus of z minus 2 is less than or equal to 0. தான் நமக்கு வந்தாச்சு. இப்போ மாடுலஸ் இதுக்கும் இதே ஐடியா நாங்கள் இங்கே சொன்ன அதே ஐடியா பாருங்கள். இந்த மாடுலஸ் ஆஃப் z கோஎஃபிஷியன்ட் -2 எதால் டிவைட் பண்ணணும் 2ஆல். -2வை 2ஆல் டிவைட் பண்ணால் -1 என்ன கிடச்சிருக்கோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் z -1 இந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், அதை மைனஸ் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற ஆல்ரெடி வேல்யூ அப்படியே எழுதிக்கணும். இஸ் லெஸ் than or equal to 0. மாடுலஸ் ஆஃப் z -1 ஹோல் ஸ்கொயர் -1 -2 -3 இஸ் லெஸ் than or equal to +3 ஆகிடும். அதனால் போச்சுன்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் z -1 ஸ்கொயர் அதனால் போச்சுன்னா √3. மாடுலஸ் ஆஃப் z லெஸ் than or equal to அதனால் போச்சுன்னா √3 + 1 ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டஸ்ட் வேல்யூ என்ன லெஸ் than or equal to பாருங்கள். கிரேட்டஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது √3 + 1. கிரேட்டஸ்ட் லீஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது √3 - 1. அதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரேட்டஸ்ட் வேல்யூ இது, லீஸ்ட் வேல்யூ இது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 லீஸ்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ is √3 + 1 and least value is √3 - 1. That's all. Next sum, 7th sum பாருங்க. If z1, z2 and z3 are 3 complex numbers such that modulus of z1 equal to 1, modulus of z2 is equal to 2, modulus of z3 equal to 3 and modulus of z1 plus z2 plus z3 equal to 1, show that the total value equal to 6 அப்படின்னு பொறுப்பட சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இந்த கிவன் பார்ட் எடுத்துக்கிறேன். if part first one modulus of z1 equal to 1 என்ன செய்யணும்னா ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். modulus of z1 square equal to 1 implies that modulus of z square z into z bar அப்படின்னு எழுதலாம் ஃபார்முலா. ஸோ modulus of z1 square எப்படி எழுதலாம்? z1 into z1 bar equal to 1 implies that இதிலேருந்து z1 bar கண்டுபிடிங்க 1 by z1. இது ஒரு ரிசல்ட் அப்படி இருக்கட்டும். அதே போல் modulus of z2 is equal to என்னென்னு கொடுத்துறாங்க 2 squaring on both sides. modulus of z2 square equal to 4 implies எப்படி modulus of modulus of z square z into z bar எழுதலாம். அதே போல் modulus of z2 square z2 bar அப்படின்னு எழுதலாம். இதில் z2 bar equal to இதனுடைய வேல்யூ என்னது 4. z2 bar equal to 4 by z2 இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து தேர்ட் ஒன் எடுத்துங்க. modulus of z3 equal to 3
ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் மாடுலஸ் ஆஃப் Z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. இதுவும் அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் Z இன்ட்டு Z பார். ஸோ Z3 இன்ட்டு Z3 பார் ஈக்குவல் டு 9 implies Z3 பார் ஈக்குவல் டு 9 பை Z3. இந்த 3 ரிசல்ட்டும் தேவைப்படுங்கிறதுனால கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ தான் ப்ரூவ் தட்டுக்கே போகிறோம். என்ன ஷோ தட்டுன்னு சொல்லியிருக்காங்களோ அதனுடைய எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் 9 இன்ட்டு Z1 Z2 ப்ளஸ் 4 இன்ட்டு Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 இஸ் ஈக்குவல் டு இது 3 காமனாக Z1 Z2 Z3 வெளில எடுத்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல அப்படியே வெளில எடுத்தாச்சுனாக்கா இங்கே என்ன இருக்கும் 9 பை Z3 இருக்கும். கரெக்டாக பாருங்கள். உள்ள மல்டியில் பண்ணி பாருங்கள், இது கிடைக்கும் பாருங்கள். இதை உள்ள மல்டியில் பண்ணிங்கன்னா Z3 கேன்சல் ஆகிடும். அப்போ 9 Z1 Z2 கிடைக்கும். அதே போல் இதில் ப்ளஸ் 4 பை Z2 இதில் என்ன இல்லையோ அது கீழே வந்தாக்கா கரெக்டாக இருக்கும். உள்ள மல்டியில் பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள மல்டியில் பண்ணிங்கன்னா Z2 கேன்சல் ஆகி Z1 Z3 4 Z1 Z3 4 கிடைக்குது பாருங்கள். இதில் 1 பை Z2 Z3 இருக்குது, என்ன இல்லை Z1. இப்போ 1 பை Z1 உள்ள மல்டியில் பண்ணிங்கன்னா Z1 கேன்சல் ஆகிடும். Z2 Z3 கிடைக்குது பாருங்கள். சரி ஈக்குவல் டு இந்த ஹோலாக மாடுலஸ் இருக்குது பாருங்கள். இதில் இந்த மாடுலஸை இது 3த்துக்கும் பிரிச்சுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3. திரும்ப இதுக்கு ஃபுல்லாக மாடுலஸ் போட்டுக்கலாம். ஹோல் மாடுலஸ். இதில் 9 பை Z3யோட வேல்யூ நான் பாருங்கள். Z3 பார். 4 பை Z2ஓட வேல்யூ என்ன Z2 பார். 1 பை Z1ஓட வேல்யூ Z1 பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துறாங்க 1 இன்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z2 2 மாடுலஸ் ஆஃப் Z3 3. இதுக்கு 3த்துக்குமே மாடுலஸ் இருக்குது, சாரி பார் இருக்குது பாருங்கள். கான்ஜுகேட் Z1 பார் Z2 பார் Z3 பார். இதை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஹோல் பார்னு எழுதிக்கலாம். இந்த ஹோல் பாரை தனித்தனியாக பிரிக்கலாம். இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருந்ததுனாக்கா ஹோல் பார் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 6 மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ்க்குள்ளே பார் இருந்தாக்கா பாரை எடுத்துடலாம். மாடுலஸ் ஆஃப் Z பாரை மாடுலஸ் ஆஃப் Zனே எழுதலாம். அதன்படி இந்த பாரை எடுத்துகிட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு 6 இன்ட்டு இதனுடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இருக்கு பாருங்கள், இதனுடைய வேல்யூ என்ன 1. 6 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 6.